வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ராகு பகவான் 2 ராசிக்காரர்களை, அதாவது சிம்மம் விருச்சிகம், இந்த ராசிகளை அவர் தன் மனதுக்குள் அரவணைத்து அவர்களை சிறப்புடன் செழிப்புடனும் நல்ல ஒரு செல்வாக்குடனும் முன்னேற்றம் சார்ந்து ஆசீர்வதித்து வாழ வைக்கிறார் என்பது சோதிட ரீதியாக நாம் கணக்கிடுகிறோம். சோதிடத்தில் ராகு எப்போது அனைத்து ராசிகளின் மீதும் எதிர்மறையான பார்வைகளை, அதாவது பலன்களை தருவார் என்று நம்பப்படுகிறது. இருந்தாலும் அது அப்படி அல்ல. 12 ராசிகளில் 2 ராசிகளுக்கு ராகு பகவான் சுப பலன்களை தருகிறார். அந்த 2 ராசிகள் சிம்மம் விருச்சிக ராசிகளை பற்றி பார்ப்போம். சிம்மம் ராகு கிரகத்தின் விருப்பமான ராசிகளில் சிம்மம் முக்கியமாக இடம்பெற்றுள்ளது. சிம்மராசியில் ராகு அமைவதால் சிம்மராசி மக்களின் வாழ்க்கையில் சாதகமான பலன்கள் பெற்று நலமாக வாழ்வார்கள் என்பது நம்பிக்கையாக இருக்கிறது. சிம்மராசி மக்களின் வாழ்க்கையில் ராகு திடீர் பொருளாதார நிதி ஆதாயத்தை தருகிறார். அவர்களை செல்வாக்குடன் அவர்கள் வாழும் சமூகத்தில் நிலைநிறுத்துகிறார். மற்றும் சிம்மராசி மக்களின் பல்வேறு அம்சங்களில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட இவர் துணை புரிகிறார். மற்றும் ராகு கிரகத்தின் அருளால் சிம்மராசி மக்கள் அனைத்து ஆடம்பரங்களையும் வசதிகளையும் வாழ்ந்து வசதிகளையும் பெற்று மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் தன் பரிவாரங்களுடன் வாழ முடிகிறது. அதற்கு தகுந்தவாறு ராகு பகவான் சிம்மராசி மக்களுக்கு துணை புரிகிறார். அடுத்து விருச்சிகம். ராகு கிரகத்திற்கு மிகவும் பிடித்தமான 2வது ராசியாக இருப்பது விருச்சிக ராசியாகும். விருச்சிக ராசி மக்களிடம் எப்பொழுதும் கருணை காட்டுபவர் ராகு பகவான். ராகுவின் சுப பலன்களால் இந்த விருச்சிக ராசி மக்கள் தங்கள் தொழிலில் அனைத்து வெற்றிகளையும் பெற்று நலமாக முன்னேற்றம் அடைவார்கள். தாங்கள் எந்த தொழில் செய்தாலும் அதில் அவர்கள் வெற்றியை ஒன்றே நிதர்சனமாக பெற்று வாழ்வில் உயர்வார்கள். அதேபோல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்கள் நல்ல ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய பல்வேறு ஒப்பந்தங்களை பெற்று நலமாக வாழ்வார்கள். இவர்களுக்கு நஷ்டம் என்பது எப்பொழுதும் இவருடைய வாழ்விலும் வியாபாரத்திலும் தொழிலும் இவர்களுக்கு கிடைக்காது. மற்றும் வேலை செய்பவர்கள் தங்கள் தொழிலில் வாழ்க்கையில் நல்லதொரு உச்சத்தை அடையக்கூடிய சூழல் இருக்கிறது. வேலை செய்யும் சக ஊழியர்கள் இவர்கள் தலைமை தாங்கி அத்தொழிலை உண்டாகும் வேலையை இவர்கள் திறம்பட செய்து அந்த நிறுவனத்திற்கு நல்ல ஒரு ஊழியராக இருந்து இவர்கள் முன்னேற்றம் அடைவார்கள். இதனால் விருச்சிக ராசி மக்களுக்கு ராகு பொருளாதார நிதி பலன்களையும் அது சார்ந்த முன்னேற்றங்களையும் வழங்குவதில் கருணையுடன் செயல்படுவார் என்று நம்பலாம். ஆக நாம் முன்னோர்களை மனம் போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்களுக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்திராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபரண ஐஸ்வர்யனை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். வணக்கம், நன்றி.